என்னடா அப்படி பாக்குற? இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன்னா நான் சொல்றேன். எங்க போலீஸ்காரங்களே ரவுடி மாதிரி வேஷம் போட்டு உன்னை இங்க தூக்கிட்டு வந்து கட்டி போட்டாங்க. இப்ப நான் யாருன்னு உனக்கு புரிஞ்சுதா? நீ நினைச்சிருக்கலாம் உன் தம்பி நரசிம்மனை விட்டு அந்த நெகட்டிவ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா நீ தப்பிச்சிடலான்னு. நோ 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 நோ. கோல்மால் வேலை எங்களுக்கும் தெரியும். போலீஸ்காரன் நான் இழிச்சவன் நினைச்சியா? சபாஷ், நீ கூட ரவுடித்தனம் பண்ண கத்துக்கிட்டியா? வைரத்தால தான் இருக்கணும். இது நாள் வரைக்கும் நீ சட்டத்தோட கையில மாட்டாம தப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். இப்படியே இருந்தெல்லாம் நீ நினைக்கலாம். நோ 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 நோ. உன்னோட கடைசி காலத்துல கடைசி நிமிஷத்தை நெருங்கிட்டேன். அயோக்கிய ராஸ்கல். என் பொண்ணு கர்ப்பிணின்னு கூட பார்க்காம சித்திரவதை பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தில்ல, நான் நினைச்சா உன்னை இப்பவே இங்கவே கொண்டுலாம். ஆனா நான் அதை செய்யறதுக்கு வரல. உன்னை சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன். சட்டம் உன்னை தண்டிக்கட்டும். என் உயிர் போனாலும் உன்னை விட மாட்டேன். என்ன கட்டி போட்ட தைரியத்துல நீ வாய்க்கு வந்தபடி பேசுற. என் தம்பி நரசிம்மனை பத்தி உனக்கு தெரியாது. நீ நிக்கிற இடத்துலயே அவன் உனக்கு சமாதி கட்டிடுவான். நரசிம்மா, இவன் கமிஷனர் சார் அன்னைக்கு என்ன ஏமாத்தி ஹார்ட் பேஷண்டா நடிச்சு பிரீஃப் கேஸை கையில கொடுத்து அனுப்புனா. விஜயை கொலை பண்ணதும் இவன் தான். இவன் தான் பெரிய புடிங்கன்னு பீத்திக்கிட்டு இருந்திய. இவன் தான் 2 கட்டான் தெரிஞ்சு போச்சே. இப்ப நீ என்னடா புடுங்க போற? கமிஷனர் சார், இவனுங்களை உயிரோட விடக்கூடாது. வெளியே போக விடாம இங்கேயே தீர்த்து கட்டிடுறேன். இவங்க அவ்வளவு சுலபமா சாகக்கூடாது. இவங்களை புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம ஜெயில அழுகி சாகணும். இது இந்த நாட்டில் இருக்கிற ரவுடி பிள்ளைகளுக்கு ஒரு பாடமா இருக்கணும். அதுதான் நமக்கு கிடைக்கிற வெற்றி. இப்ப இவங்களை கோர்ட்ல ஒப்படைப்போம்.
யுவர் ஆனர், இந்த படுபாவிங்க தான் ஹோம் மினிஸ்டர் கொலை செய்யறதுக்காக பண்ண சூழ்ச்சியில என்ன அநியாயமா மாட்டி விட்டாங்க.